அதை வச்சு நான் பேச்சு ஆங்கிலத்தில் சொல்கிறேன், டேக் இட் வித் a pinch of salt. அது அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்காதீங்க. சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக வந்து பிரதான எதிரிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை சந்தேக கண் கொண்டு பாருங்கள். முடிஞ்சாங்க அண்ணன் மேலே கை வச்சு பாருங்க. இது இந்த வடிவால் காமெடி மாதிரி தான். வாடா வாடா வாடா, இந்த கிட்னி திருட்டு வரும்ல, கொண்டு போய் முட்டு சந்தை நிறுத்துற கதை இருக்குல்ல, அதான் அது. அதுக்கு தாண்டி அதையும் தாண்டி கூட நான் சொல்கிறேன், ரொம்ப அதிகமாக யாராவது பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ் போகுது அப்படின்னா டேக் இட் வித் a pinch of salt. அது ஒன்றும் இல்லை, ஆதவ பேச்செல்லாம் நீங்கள் வந்து யூ கேன் இக்னோர் இட். கோவம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, அது முக்கியமான விஷயம். கோவம் இருந்தால் பத்தாது, புத்தி வேணும். கிரவுண்டு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அதான் விஜய் சொல்கிறாரு, இனிமேல் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். சினிமா டைலாக் எப்படி வெறித்தனம்னா, ரோட்டில் போய் இறங்கி சண்டை போடுவீங்களா? கத்தி சண்டை போடுவீங்களா? கட்சி இருக்குது சார், கட்சி இருக்குது, நீங்கள் இருப்பீங்க. என்னங்க வெறித்தனமாக சண்டை போடுவீங்க? ஒரு தேர்தலை நீங்கள் ஃபேஸ் பண்ணலங்க. ஏங்க நீங்கள் வெறித்தனமாக செய்ய வேண்டிய ஒரே வேலை எஸ்ஐஆருங்க. எஸ்ஐஆரில் உங்கள் பேரை சேர்க்கணும். மறுபடியும் நான் தான் சொல்கிறேன், வெறித்தனமாக இருங்க. அந்த வெறித்தனமாக இருக்கிறது திமுக எதிராக இருக்குன்னா இருக்கட்டும், புத்தி வேலை செய்யணும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் ஆதரவாளர்களை சேர்க்கணும். விஜய் ஆதரிக்கக்கூடியவங்களை எத்தனை பேருக்கு நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்குன்னே தெரியாதுங்க. நான் சீரியஸாகவே சொல்கிறேங்க, தாவேகா நண்பர்களுக்கு, விஜய் நண்பர்களுக்கு, விஜயோட ஆதரவாளர்களுக்கு, தம்பிமார்களே தங்கைமார்களே, முதல்ல போய் உங்கள் பேரை ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா அதை சேர்க்குற வழியை பாருங்கள். 1000 கண்டிஷனை போட்டு வச்சுருக்கான், என்ன குளறுபடி ஆக போகுதுன்னே தெரியல. வெறி இருந்தால் பத்தாதுங்க, புத்தி இருக்கணும். உங்கள் எதிரி திமுக தான், திமுகவை தோக்கடிக்கணும்னா எப்படி தோக்கடிப்பீங்க? த்ரூ பேலட் பாக்ஸ் தான், ஓட்டு போட்டு தான். வேறு மாதிரிலாம் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்தியன் ஸ்டேட் இஸ் ப்ரூட்லி பவர்ஃபுல். இந்த ஆதவர்ஜனா ட்வீட் போடுறது, இந்த கதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இவங்களை ஸ்டேட் ஹேண்டில் பண்ணிடும், எல்லாரும் ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், அதுவும் இப்போ கைக்கூடி வந்திருக்கு. எலெக்ஷன் நீங்கள் 5 வருஷம் பொறுத்துனா கூட நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக, இப்போ 5 மாதத்தில் எலெக்ஷன், அப்போ உங்கள் கையில் ஆயுதம் இருக்குது, ஓட்டுச்சிட்டுன்ற ஆயுதம் இருக்குது. ஏன்னா புது வரைவாக்களை வெளியிட போகிறாங்க. அதான்ப்பா சொல்கிறேன், நீங்கள் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எஸ்ஐஆர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வெறி இருக்கிறது நல்லது. அந்த வெறி வந்து ஆக்கப்பூர்வமாக சேனலைஸ் ஆகணும். திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற வெறி விஜய் தொண்டர்களுக்கு, தாவேகா தொண்டர்களுக்கு இருக்குமே ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, அது காலமும் கனிந்து வந்திருக்கிறது, அவர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது. அதை ஒன்று தான் அவங்க கவலைப்படணும். வேற எதை பற்றியும் மற்றதெல்லாம் செகண்டரி. ஓகே.